ஹாய் ஃபேமிலிஸ், இன்றைக்கி வீடியோவில் ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு காரக்குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க இது எப்படி செய்யறதை பார்க்கலாம். இது செய்யறதுக்கு 2 ஸ்பூன் நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சேர்த்துட்டு 2 வெண்டைக்காவை நறுக்கி சேர்த்து வச்சுருக்கேன். இது எல்லாமே ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். எண்ணெயில் வதக்கி எடுத்தால் தான் குழம்பு வெண்டைக்காய் போட்டு பிசு பிசுன்னு இல்லாமல் இருக்கும். அந்த வெண்டைக்காய் எடுத்ததுக்கப்புறம் அதில் இருக்க எண்ணெயிலேயே கொஞ்சமாக கடுகு வெந்தயம் சேர்த்து அது கூடவே நறுக்கி வச்சு வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். காரக்குழம்பு செய்யும் போது இந்த மாதிரி வெங்காயம் நறுக்கி வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயத்தில் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக பூண்டு சேர்த்து எல்லாம் வதக்கி எடுத்திருக்கேன். இது நல்லாவே வதங்கட்டும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதக்கியாச்சு. இப்போ அது கூடவே நறுக்கி வச்சு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி குவான்டிட்டி கொஞ்சம் வெங்காயத்தோட அதிகமாக எடுத்துட்டிங்கனாலே ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் என்கிட்ட தக்காளி கம்மியாக இருந்தாலும் சேர்த்துக்கிட்டு நீங்கள் அதிகமாக இருந்தால் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அது கூடவே தேவையான உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 3 வெங்காயம் எடுக்கிறீங்க அப்படின்னா 4 தக்காளி சேர்த்துக்கோங்க. ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். எல்லாமே வதக்கியாச்சு. தக்காளி நல்லா வதங்கினதும் உருளைக்கிழங்கு நான் நறுக்கி சேர்த்துருக்கேன். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா 2 பேருக்கு அளவுக்கு தான் நான் செஞ்சு எடுத்திருக்கேன். ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கான புளி ஊற வச்சு எடுத்து கரைச்சி சேர்த்தாச்சு. அது கூடவே தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் பெரிய ஸ்பூனால். இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க விட்டுடலாம். இப்போ மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா வெண்டைக்காய், அதை இதில் சேர்த்துக்கலாம். முன்னாடியே சேர்த்து இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப வெண்டைக்காய் ஏன்னா நம்ம வறுத்து எடுத்துட்டனால குழஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால தான் 5 நிமிஷம் கொதிக்க விட்டு சேர்த்துக்கிறது. இப்போது ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு எடுத்திங்க அப்படின்னா சூப்பரான காரக்குழம்பு ரெசிபி ரெடி ஆகிடுச்சிங்க. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.